இன்னைக்குதான்ப்பா சண்டே கிளாஸ் செம்மையா இருந்ததுப்பா. ஆமா, எஃபிஷியன்ஸ் புக் கூட நல்லா புரிஞ்சுது. கதை ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. ஆமா ஆமா, நோவா தாத்தா கூட எல்லா மிருகங்களும் லைன்ல வர சொன்னாரா? அப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, எல்லா மிருகங்களும் எனக்கு எங்கடா போயிருந்தீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆச்சு. பீட்டர், உனக்கு தெரியாதா, எவ்ரி வீக் இந்த நேரத்துல நாங்க 3 பேரும் சண்டே கிளாஸ் மிஸ்ஸே பண்ண மாட்டோனே. அப்ப கண்டிப்பா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. டேய், யார்டா டைம் வேஸ்ட் பண்றது? இன்னைக்கு கூட சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க, ஆட்கள் பொல்லாததா இருக்குதா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், மதியற்ற ஜனமா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். யாரா சைக்கிள் கேப்ல நடந்துடுறான்? இதை பாடுறா, நான் கிறிஸ்டின் ஃபேமிலியில தான் பிறந்தேன், ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. காடு இருந்தா ஏன்டா என் அப்பா அம்மா எப்பவும் சண்டை போடுறாங்க? ஏன் என் அக்காவை மட்டும் கொஞ்சுறாங்க? பணத்தை திருடிட்டேன்னு என்னை பெல்ட்டால அடிச்சாங்களே. டேய், நீ தாண்டா அந்த பணத்தை திருட்டுன்னு என்கிட்ட சொன்ன. தப்பு செஞ்சவங்க அடிச்சாங்க. திருடலடா, எடுத்த ஏன் விட்டு பணம் வேணும்னு கேட்டா எடுக்க, அவங்களுக்கு தெரியாம தானே எடுக்க. உனக்கு ஏன்டா 2000 ரூபாய்? டே, அப்படி எடுக்கிறது ஒரு தனி த்ரில்லுடா. நான் என்ஜாய் பண்ணடா. 2000 ரூபாய் எந்த மூளைக்கு? உங்ககிட்ட பேசி நோ யூஸ். நாங்க ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்றோம், அவர் உன்னை சேவ் பண்ணுவாரு. அவர் கையில நீயும் ஒரு களிமண் தான். சரிம்மா, இதோட முடிச்சுக்கோ. காத்தாடி வேற வாங்கி வச்சிருக்க, என்ஜாய் பண்ணலாம் வாங்க. தானுங்க, நாங்க ஸ்டார் தானுங்க. இயேசு இல்லா வாழ்க்கையெல்லாம் ஜீரோ தானுங்க, சுத்த போரு தானுங்க. இயேசுவின் பேரை சொல்லி சரித்திரத்தை மாற்றுவேன், இயேசுவின் நாமத்திலே உலகத்தையே கலக்குவேன். அவரே துணையே, இயேசு போதுமே. பிறப்பது ஒரு முறைதான், இயேசு நமக்கு வேண்டுமே. வாழும் வாழ்க்கையெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமே. பிறப்பது ஒரு முறைதான், இயேசு நமக்கு வேண்டுமே. வாழும் வாழ்க்கையெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமே. இயேசுவோடு வாழ்ந்தாக்கா ஹீரோ தானுங்க, நாங்க ஸ்டார் தானுங்க. ஹீரோ தானுங்க, நாங்க ஸ்டார் தானுங்க. அவமான உலகத்தில பாவ வாழ்க்கை வேண்டாமே, இயேசுவின் மகிமையில எல்லாமே ஜாலியே. அவமான உலகத்தில பாவ வாழ்க்கை வேண்டாமே. ஹலோ சூசனாவா, எப்படி இருக்க? வீட்ல பார்ட்டியா? கண்டிப்பா வந்துடுறேன். டேனி எப்பவுமே லேட்டு தான். தோ வந்துட்டான். ஹாய் டேனி. ஹாய்டா. ஹாய்டா. வா டேனி, உட்காரு.
பீட்டர், கர்த்தர் நல்லவர்டா. நெக்ஸ்ட் மந்த் டெல்லி பிரான்ச் ஆபீஸ்ல 1 month ட்ரைனிங்டா. அதுக்குள்ள விசா ரெடி ஆகிடும். லண்டன்ல வேலை ஜாயின் பண்ண சொல்லிட்டு. பரவாயில்ல, டேனி லண்டன், லவ் பர்ட் சந்தோஷம் சேரனும், மேரேஜ் ஆகி லைஃப்ல செட்டில் ஆக போறாங்க. பீட்டர், உன் பிளான் என்ன? இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஃபேமிலிலலாம் ஓகே, பட் எங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. 2 yearsக்கு அப்புறம் தான் எங்க மேரேஜ். அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். என்னடா பொண்ணுங்க பேச போனாலே இப்படிதான்டா. நம்ம விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியுது? வந்துட்டீங்களா? என்ன அழுதீங்களா? காலேஜ் லைஃப் முடிஞ்சா என்ன, அதுக்கே ஃபீல் பண்றீங்க? அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம். பிரீத்தி அது கழல அவ லைஃப ஜீசஸ் கோப்பு கொடுத்துட்டா. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே ஜீசஸ் ஏத்துக்காம இருந்தது பிரீத்தியும் பீட்டரும் தான். பிரீத்தியோட தாகம் தீர்ந்துருச்சு, இனிமே பீட்டர் தான். தாகம் தீர்ந்துச்சா? ஜீசஸ் சொல்லியிருக்காரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் இராது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் தாகத்துக்கு நீ தண்ணி குடிச்சா, பீட்டர் நீ குடிச்சா நான் குடிச்ச மாதிரின்னு சொல்ல முடியுமா? ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியா அழைப்பு கொடுத்திருக்காரு. நான் ஜீசஸ் ஏத்துக்கிட்டா நான் தான் பரலோகத்துக்கு போகும், தாகத்துக்கு நீ தான் தண்ணி குடிக்கணும். நம்ம பாக்குற எல்லாத்தையும் படிச்ச ஆண்டவர் இவ்வளவு தாழ்மையா நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா இன்விடேஷன் கொடுத்தும் நம் பெருமையா எதிர்த்து நிற்க கூடாது இல்லையா? போச்சுடா, டாபிக் சேஞ்ச். வியூலா, உன் கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, எப்போ சாப்பாடு போடுற? மே 8 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லார் வீட்டுக்கும் எங்க அம்மா அப்பா வந்து இன்விடேஷன் கொடுக்கதா சொல்லிருக்காங்க. ஓகே, நான் ரசிக்கப்பட்டதுக்கு இன்னைக்கு ஈவினிங் எல்லாருக்குமே ட்ரீட். இன்னைக்கு ஈவினிங் 7 PM தாஜ் ஹோட்டலில் மீட் பண்றோம். ஓகேவா? ஓகே, காலேஜ் லைஃப் முடிஞ்சிச்சு. அடுத்த சுற்று சுவாரஸ்யமான வாழ்த்துக்கள். ஓகே ஆண்டி, கிளம்புறோம். உங்க லஞ்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டி சாப்பாடு சூப்பர் ஆண்டி. அடிக்கடி வீட்டுக்கு வாங்கப்பா எல்லாரும். பாய் சூசனா. பாய் ஆண்டி. ஓகேவா? டேய், நாளைக்கு டெல்லி போறேன்டா. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. ஆமாடா, நாங்களும் தான்டா. நீ ஏன்டா மிஸ் பண்ற? நீ தான் கல்யாணம் ஜாலியா செட்டில் ஆக போறிய. கைரேகா ஜோசியம் பார்க்கணுமா? கை பார்த்தா எதிர்காலத்தை சொல்லுவேன், முகத்தை பார்த்தா உன் வரலாறே சொல்லுவேன். ஜோசியம் பார்க்கணுமா? கைரேகா பார்க்கணுமா? தம்பி, கைரேகா பார்க்கட்டுமா? கைரேகா. ஏமா, பழைக்கிறதுக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, இதையாமா பழப்பா வச்சிட்டு இருக்கீங்க? ஏ சும்மாருடா, இந்த ஏரியால இந்த அக்கா தான் ஃபேமஸ். இந்த அக்காவால எவ்வளவு பேர் முன்ன இருக்காங்க. என் கையை பார்த்து சொல்லுக்கா. வலது கை நீட்டு தம்பி. இந்த மாதிரி ஒரு கைரேகை நான் பார்த்ததே இல்ல. எல்லாரும் ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்காங்க, நீ மட்டும் தனி வழியே ஓடிட்டு இருக்கு தம்பி. நீ போறதுதான் கறிக்கிட்டு, நீ போற ரூட்ல போ. இதுக்கு நீ 1000 ரூபாய் கொடுக்கணும். என்னக்கா, இதுக்கு போய் 1000 ரூபாவா? என்ன தம்பி, பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியுது. 1000 எந்த மூளைக்கு? தம்பி, ஏசாமி பத்தி உங்க எல்லாத்தையும் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏய்யா, நான் போற இடத்துக்கே வந்துட்டு இருக்க, என்னையே ஃபாலோ பண்ற, என் கஸ்டமரை நீ பிடிக்கிற. இதாமா 10 ரூபாய். எனக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா உன்னை தேடி வந்து 1000 ரூபாய் தரேன். கடையில் ஒரு கிளாஸ் டீ எவ்வளவு தெரியுமா? இத நீயே வச்சுக்கோ. ஐயா, இதெல்லாம் வேஸ்ட். வேற வேலையை பார்த்து போ. வாங்க பாஸ்டர். உட்காருங்க பாஸ்டர். உட்காருங்கப்பா, நான் உங்ககிட்ட பேசுறேன். ஏசாமி பத்தி உங்க எல்லாத்தையும் நான் சொல்லலான்னு இருக்கேன். உட்காருங்க. தம்பி, ஏசாமி உன் இருதயத்தை மட்டும் தான் கேட்கறாரு, வேற எதையுமே கேட்கல. அங்க பாரு,
அவங்கள மாதிரி பணத்தையோ பொருளையோ ஏசாமி கேட்கறது இல்லை. இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் நம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவ நம்முடைய பாவங்களுக்காக மரண தண்டனைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் நம்முடைய எல்லா அவமானம், நிந்தையான பேச்சு, நோய், தரித்திரம், சாபம் எல்லாத்தையும் சுமந்து அதற்கு பதிலா சகல நன்மையான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறார். அவரே நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் மற்றும் ரட்சிப்புல அடங்கியிருக்கிற எல்லா வெகுமதிகளும் இலவசமா அவர் தயவினாலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பெருமையா அதை வேண்டான்னு தட்டி கழிக்கிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையா அதை ஏற்றுக்கொள்வர்களுக்கோ கிருபையாலே அவர் ரட்சிக்கிறார். இதெல்லாம் எனக்கு தெரியுங்க, ஆனா யோசிக்க டைம் வேணும். ஒரே குழப்பமாகுது. தம்பி, நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்றேன்ப்பா. பண்ணுங்க. அன்புள்ள பரம தகப்பனே, உம்முடைய அன்பு மகனின் ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சிக்க நீர் வல்லவர். தயவாய் மகனுக்கு இறங்கி தெளிவுபடுத்தும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். டேய், சாப்பிட்டு போடா, தோசை ஊத்தி வச்சிருக்கேன். அக்கா, எத்தனை முறை சொல்லியா? விட்டுருங்கக்கா. ஈவினிங் சர்ச்சில் யூத் மீட்டிங் நடக்குதுப்பா. பாஸ்டர் எப்போ உன்னதான்ப்பா கேட்பாரு. அவருக்கு வேற வேலை இல்ல. உன் பாஸ்டருக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நான் சினிமால பெரிய ஹீரோ ஆகணும், ஸ்டார் ஆகணும்னு ப்ரேயர் பண்ணி சொல்லு. அது இல்லப்பா, சர்ச்சுக்கு ஒரு முறை வந்து பார்த்தா தானப்பா தெரியும். இதோ பாருங்க, நீயும் உன் பையனும் புருஷன் வீட்டுல வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, போனீங்களான்னு இருக்கணும். என் விஷயத்தை தலையிடாதீங்க. நானும் உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். அவன் என்னடா தப்பா சொல்லிட்டா? ஓவரா பேசுற நீ. அவதான் மூத்த பொண்ணு, உன்னை விட அதிகாரம் உரிமை அவளுக்கு தான் இருக்கு. விடுங்கப்பா, சின்ன பையன் தெரியாம பேசிட்டான். காலேஜ் முடிச்சு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலையில செட்டில் ஆயிட்டாங்க. இவன் என்னடானா சினிமால ஸ்டார் ஆகணும், ஹீரோ ஆகணும்னு சுத்திட்டு திரியறான். ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணா தானே அவர் பாதையை காட்டுவாரு. எப்படி? அவர் இது வரைக்கும் யாருக்கும் பாதை காட்ட மாதிரி தெரியலையே. நான் தான் அவரை பார்த்தது இல்லையோ. எங்க இருக்காரு? பெட்ரூம்லயா, கிச்சன்லயா? இவன் கூட பேசினா என் பொறுமை எல்லாம் போயிடும். பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. என் நிம்மதியை கெடுக்காதீங்க. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நம்ம பிரேயர் பண்ணுவோம். நிச்சயமா ஒரு நாள் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏத்துப்பான். அந்த நாளுக்காகத்தாமா நானும் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். பீட்டர், எப்படி இருக்க? நேத்தா ஹைதராபாத்ல இருந்து வந்தேன். ஆமா, என் பையனுக்கு 2 வயசு ஆச்சு. என்னங்க ஜேசனை பிடிங்க. ஓகே ஓகே. சரி, நம்ம எல்லாரும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அதுக்காகவே எங்க ஹஸ்பண்ட் என்ன கூட்டிட்டு வந்தாரு. நாளைக்கு என் பையனை எங்க அம்மா வீட்டுல விட்டுருவேன். சொன்ன மாதிரியே நம்ம அக்டோபர் 2 மீட் பண்றோம். பாய் பாய். எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், கண்டிப்பா வந்துடுடா. பாய். என்ன மட்டும் கூப்பிடுறீங்க? டேடி சந்தோஷம் காணும். அவங்க எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க, அவங்களால வர முடியல. எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க, என்ன பண்றது? என்னடா பீட்டர், நாங்க எதிர்பார்க்க குட் நியூஸ் நீ சொல்லவே இல்லையே. கல்யாணம் இப்ப இல்ல, எங்க அப்பா கிட்ட கண்டிஷனா சொல்லிட்டேன். ஐயா அலையா, நாங்க அதை கேட்கல. நீ உன் லைஃப் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டியா? ஆரம்பிச்சிட்டீங்களா? சுத்தி வளைச்சிங்க தான் வருவீங்களா?
பீட்டர், நம்ம வாழ்க்கை இந்த பூமியில மறைஞ்சு போற நிழல் மாதிரி தான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பரலோகத்திலயும் தொடரணும் தானே நாங்க ஆசைப்படுறோம். இந்த உலகம் நிரந்தரம் இல்ல. நம்ம எல்லாரும் தேவனால் செய்யப்பட்ட வெறும் பொம்மைங்க தான். ரொம்ப பண்ணா உடைஞ்சிருவோம். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நில்டா, வெயிட் பண்ணா. பொம்மை
நம்ம கிட்ட தப்பிச்சு போகலாம், அந்த குயவன் கிட்ட தப்பிக்கவே முடியாது. அந்த கடை பிரியாணி சூப்பரா இருந்ததுடா. வேலூர்ல சாப்பிடவே வருமாடா? உங்க பேர நம்ம காலேஜ் ப்ரொஃபசர் வராரு. ஹலோ சார். என்ன பீட்டர் ஞாபகம் இருக்கா? எப்படி சார் மறப்பேன்? காலேஜ் ப்ரொஃபசர்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும். தம் அடிப்பீங்க, ஜாலியா பீர் வாங்கி கொடுப்பீங்க. தப்பு பண்ணிட்டேப்பா. நான் முன்ன மாதிரி இல்ல. நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், நான் மாறிக்கிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? இப்ப நான் முன்ன மாதிரி இல்ல பீட்டர். நான் மாறதுக்காக என் வைஃப் எனக்காக ப்ரேயர் பண்றேன். இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ரொம்ப ஜாலியா இருக்கிறேன். என் குடும்பம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர் இயேசு எங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கிறார். அதனால இப்ப அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இப்ப எதுவுமே எங்கிட்ட இல்ல. சரி பீட்டர், நான் இந்த ஏரியால தான் வந்திருக்கு. நான் புதுசா பிளாட் வாங்கியிருக்கு. நீ அடிக்கடிக்கு நமக்கு சந்திக்கலாம். ஓகே சார். ஓகே சார். இவர் கூட மாறிட்டாரா? வா பீட்டர் வா. வா பீட்டர் உட்காரு. பக்கத்து வீட்டுல இருக்க வரைக்கும் அடிக்கடி வந்த, இப்ப நாங்க வீடு மாறி வந்துட்டோன்னு எங்களை மறந்துட்டல. ஞாபகம் இருக்கிறதுனால தானே வந்தேன். எங்க சரசக்கா காணோம்? அவங்க சரஸ் இல்ல சாரா. இப்ப நாங்கெல்லாம் கிறிஸ்டியன் ஆயிட்டோம். போச்சுடா, எங்க பார்த்தாலும் இதே கூட்டம் தான். வாங்கக்கா வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். வா பீட்டர், நல்லா இருக்கியா? மேல துணி காய வச்சுட்டு வந்தான்ப்பா, பக்கெட் வச்சுட்டு வரேன்ப்பா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களாப்பா? சாப்பிடுப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கிச்சன் ஆட்டினாமே. நான் மட்டும் இல்லப்பா, நாங்க 2 பேரும் கிறிஸ்டியன் ஆயிட்டோம்ப்பா. அதான் அக்காவும் தங்கச்சியும் பழசுலாம் மறந்துட்டீங்களா? உன் வீட்டுக்காரர் இறந்து நீ சின்ன வயசுல விதவியா இருக்கியே, கடவுள் ஒருத்தர் இருந்தா இந்த அநியாயத்தை நடக்க விட்டோம். இந்த உலகம் நிலையானது இல்லப்பா. ஜீசஸ் ஏத்துக்கொள்றது முன்னாடி என் வாழ்க்கை வெறிச்சோடி இருந்ததுப்பா. ஜீசஸ் எனக்கு ஆறுதலும் ஆசீர்வாதம், வாழ்க்கையில் உற்சாகமா ஓடுறதுக்கு உதவி செஞ்சார்ப்பா. அது மட்டும் இல்ல, நித்திய ஜீவன் இருக்க நம்பிக்கையில தான் நாங்க வாழ்றோம். இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. உள்ள ஜிலேபி இருக்குதுமா, தட்டுல போட்டு எடுத்துனுவாமா. இந்தாமா, நீங்க சாப்பிடுங்க அக்கா. இத நான் எடுத்துருக்கிறேம்மா. என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கு பீட்டர். ஆமா பீட்டர், சூப்பரா இருக்கு. என்ன விமலா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீ சொல்லு பீட்டர், எப்படி இருக்கு? என்ன பீட்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு பீட்டர். நெய்யெல்லாம் ஊத்தி செஞ்சுக்கலாம், சூப்பரா இருக்கு. என்ன விளையாடுறீங்களாக்கா? வெயில துணி காய போட்டதுனால இப்படி பேசுறீங்களா? பீட்டர், சாப்பிட்ட எங்களுக்கு தான்பா ருசி தெரியும். சாப்பிடாம நீ பேசினா எப்படி? ஜீசஸ் நல்லவர்னு நீயே ருசித்து பாருப்பா. நாங்க சொன்னது கரெக்ட், நீயே சொல்லுவப்பா. அக்கா லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன்க்கா. டேய், யார்டா டைம் வேஸ்ட் பண்றது? இன்னைக்கு கூட சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க, ஆட்கள் பொல்லாததா இருக்குதா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், மதியற்ற ஜனமா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உங்ககிட்ட பேசி நோ யூஸ். நாங்க ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்றோம். அவர் உன்னை சேவ் பண்ணுவாரு. அவர் கையில நீயும் ஒரு களிமண் தான். ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணா தானே அவர் பாதையை காட்டுவாரு. ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியா அழைப்பு கொடுத்து, நான் ஜீசஸ் ஏத்துக்கிட்டா நான் தான் பரலோகத்துக்கு போகும், உன் தாகத்துக்கு நீ தான் தண்ணி குடிக்கணும். பெருமையை அதை வேண்டான்னு தட்டி கழிக்கிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையை அதை ஏற்றுக்கொள்வர்களுக்கோ கிருபையாலே அவர் ரட்சிக்கிறார். கர்த்தர் இயேசு எங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கிறார். அதனால இப்ப அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இப்ப எதுவுமே எங்கிட்ட இல்ல. நம்ம பாக்குற எல்லாத்தையும் படிச்ச ஆண்டவர் இவ்வளவு தாழ்மையா நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா இன்விடேஷன் கொடுத்தும் நாம் பெருமையா எதிர்த்து நிற்க கூடாது இல்லையா? பீட்டர்,
என்னாச்சுப்பா? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்க்கா. நானும் உங்களை மாதிரி மாற நான் என்ன செய்யணும்க்கா? என் கூடவே இந்த ஜெபம் மட்டும் சொல்லுப்பா. சொல்றேன்க்கா. சரிப்பா, வாப்பா நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தேவனே, என் பாவங்களை மன்னியும், என் பாவத்துக்காக நீ மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். உம்மையே என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். நீரே என் தேவன் என்று விசுவாசிக்கிறேன். என்னை உம்முடைய குடும்பத்தில் சேர்த்துக் கொண்டதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பாஸ்டர், சொல்லு பீட்டர், இவங்க எல்லாம் யாரு புதுசா இருக்காங்க? நியூ கப்புள்ஸா? பாஸ்டர், நாங்க காலேஜ்ல இருந்து திக் ஃப்ரெண்ட்ஸ். பீட்டர் ரட்சிக்கப்பட்டான் கேள்விப்பட்டு பார்க்கத்தாகவே வந்திருக்கோம். பாஸ்டர், இவன் ரட்சிக்கப்படுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சிருக்கோம். என்னால என் ஒய்ஃப் எல்லாம் நம்பவே முடியல. ஆமா, இவர்தான் நம்ம சர்ச்சில் வந்திருக்கிற புது யூத் பாஸ்டர். தேவனுடைய மகத்துவமான பொக்கிஷத்தை பெற்றிருக்கிற சாதாரண மண்பானை தான் நான். அது விளங்கத்தி எனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு. பீட்டர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. சரி, உங்களை மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன பிரதர்? தான் பாஸ்டர், நீங்களே சொல்லிட்டீங்களே, இவர் பேர் சந்தோஷ் தான். என் ஒய்ஃப் பேர் ஷாரன். பிரசவம் நல்லா நடந்ததாக நீங்க கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. நீங்களே ப்ரேயர் பண்ணுங்க பீட்டர். சரிங்க பாஸ்டர். அன்புள்ள பரம தகப்பனே,